மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும். இல்ல அடி உததான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நில பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனால தானே சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? பிடிக்கிறது பிடிக்காததை பத்தி நாம இப்ப பேசல. இது சரி இது தப்புன்றதை பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்னியா இருந்திருக்கீங்களா? வயல நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்க கிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ளை, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார். வருஷாதீங்க. மரியாதை சூர்யா உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும். எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் தேவ். நாம இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்களை மட்டும்தான் அடிச்சிருக்கோம், தண்டிச்சிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல வரவன் போறான் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான், எட்டி உதச்சிருக்கான். பதில கடிப்போம், ஊரை விட்டு மாத்தோம். ஏன் சூர்யா, ஏன் கலெக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்? உனக்கு வேண்டியவங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ ஆசைப்பட்டவ விதவை ஆயிடக்கூடாதுன்னா என்ன சொன்ன தேவா? என்ன பார்த்து சொல்லு. இல்லைன்னு சொல்லாது சூர்யா. அந்த கலெக்டர் அப்பா உன்னை தேடி வராரு. நடக்குது எனக்கு தெரியாம. என் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? சூர்யால என்ன தெரியுமா உனக்கு? உன்கிட்ட முன்னாடியே ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு கொடுக்கதானே உயிர். அதே உனக்கு புரியல. இந்த ஊரு உலகம் சொந்தம் எதுவும் முக்கியம் இல்ல. என்னை பெற்றவளை வந்தாலும் நீதான் தேவதா. புரியுதா? அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டு வா.
முடியாது தேவா. ஏன்? ஏன் அர்ஜுன் என் தம்பி? என்ன பெத்தவதான் அர்ஜுனையும் பெத்தான். என்னால அர்ஜுனுக்கு ஏதோ ஆகாதுன்னு சத்தியம் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட. நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது. வேறு விதமா தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா, ஆமா, நாம எதுவும் செய்ய போறதில்ல. அவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க, அவங்களே அழிஞ்சுப்பாங்க. நம்ம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம உயிரோடு இருப்போம். தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான். சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம். இது செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா. உன் கால்ல விழுந்து என்னம்மா கேட்கிறேன். இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா, சூர்யா, சூர்யா என் பையன்டா. நான் பெத்த புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாத. அவனை விட்டுடு, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூடவே இருந்தியா? உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நின்னியா? உடம்புல ஓடுற அதே ரத்தம் தெரிஞ்சு நீ ஏன்? என்ன நீ என் நண்பன். பாத்தியா பாத்தியா என் சூர்யா நிக்கிறான் பாரு. அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் பாரு. சுந்தரம், பாத்தீங்களா என் தளபதியை? பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனாமா? ஏனாமா? என் அண்ணன் கூட நான் அதெல்லாம் மோதிட்டு இருந்தேன். உன் பையனை போய் அழிக்க பார்த்தீனம்மா. சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நீதான் எனக்கு. அர்ஜுன் எனக்கு தம்பின்னா எனக்கு அப்படிதான். உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கும் சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. விட மாட்டேமா, விட மாட்டேன். உன் பையனுக்கு எதுவாக விட மாட்டேன். என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். தேவா, எங்க? கரெக்டா சார் பார்க்க போறோம். அவர்கிட்ட சரணடைய போறோம். ரவி, ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனையும் சூர்யாவையும் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் எங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார்.
சரணடைய வந்துருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம். நான் சரணடைய வந்துருங்க. ஏத்துக்குங்க. சூர்யா! தேவா, எனக்கு கொண்டு வந்து தேவா. எனக்கு கொண்டு வந்து தேவா. 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 சூர்யா போகாத. சூர்யா! சூர்யா நில்லு! சூர்யா! கரிவர்தன்! 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 என் நண்பரை கொண்டுட்டேடா. என் தேவாவை கொண்டுட்டேடா. என் தேவராஜை கொண்டுட்டேடா. என் தோழனை கொண்டுட்டேடா. என் கண்ணதிலே கொண்டுட்டேடா. என் மடியில கொண்டுட்டேடா.
சாரி சார். சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அண்ணா, We'll miss you, sir. வரேன் Good luck. வரேன் அம்மா. அம்மா வாங்க போலாம். அம்மா நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.